இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளான்டேஷன் டேங்க் வந்து என்ன ஆணுச்சு, நல்லா ஃபிஷ்ஷு நல்லா தான் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நியான் டெட்ரா டெத் ஆகிட்டு, அது ஆல்ரெடி கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு வந்தப்போ, அதனால் அதை விட்டுட்டேன். ஆனால் ஏஞ்சல் ஃபிஷ்ஷு எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாம் வரிசையாக டெத்து. ப்ளூ ஏஞ்சல் சரி, பிளாக் ஏஞ்சலு எல்லாம் டெத்து. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணேன், ஃபுல்லாக நம்ம இது பண்ணிடுவோம், ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்கேப் பண்ணி வச்சுருவோம், எல்லா இதையும் எடுத்துகிட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் ஒரு ஏஞ்சல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீக்காக இருந்துச்சுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியில் கொஞ்சம் புது வாட்டர் ஆட் பண்ணி இதில் உள்ள ஃபிஷ்ஷையும் எடுத்து விடணும், விட்டுட்டு தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு பார்ப்போம் எல்லாம் இதாக ஆகுதா இல்லை டெத் ஆகுதான்னு. ஆனால் நம்ம திரும்ப புதுசாக தான் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக ஸ்கேப்பிங்கே இது பண்ணிவிட்டு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவோம். இதில் கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கேட்ஃபிஷ் கிடக்கும் உள்ளே, அதை மட்டும் எடுக்கணும். இந்த செடியெல்லாம் எடுத்துட்டேன், திரும்ப நம்ம ஸ்கேப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் பிளாக் ஏஞ்சல் நல்லா இருக்குது, அதையும் ஸ்டோன் கேட்ஃபிஷையும் தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் மற்ற 3 ஏஞ்சலையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணி வச்சுருக்கேன், மெடிசன் போட்டு தனியாக ஒரு டப்பில். இப்போ டேங்க் இப்போ தான் இருக்குது. இப்போ பிளான்ட்ஸ்லாம் நட்டுட்டேன். அதுக்கப்புறம் ப்யூரிஃபை வாட்டரும் நம்ம நார்மல் கார்பரேஷன் வாட்டரும் இது பண்ணியிருக்கேன். இது ஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம் டேங்க் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம நியூவாக செட் பண்ண ஸ்கேப்பிங்கு நல்லா தான் இருக்குது பார்க்க, முன்னை விட. இப்போ பிளான்ட்டெல்லாம் கட் பண்ணி தான் நட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் செட் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் கேட் ஃபிஷ்ஷை மட்டும் விடுவோம், அது கொஞ்சம் ஆடியான ஃபிஷ்ஷு. மற்றதெல்லாம் ஈட்ரு போட்டு தனியாக வச்சுருக்கேன், மெடிசன் போட்டு. இதுக்கப்புறம் ஏஞ்சலை வந்து நம்ம காலையில் பார்த்துட்டு விடுவோம், உயிரோடு இருந்துச்சுன்னா எடுத்து விடுவோம் ஏஞ்சலையும். இல்லைனா நம்ம நியூவாக ஃபிஷ் வாங்குற மாதிரி தான் இருக்கும், பார்த்துப்போம். இது ஐடா ஆயிரும் போய் உடனே பார்த்திங்கன்னா கேட் ஃபிஷ்ஷெலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எடுத்த வீடியோ. நான் ஃபிஷ்ஷெல்லாம் விட்டுட்டேன், கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.